ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் வைஷ்ணவாங்க. கதைக்குள்ள போகலாம். இந்தாங்க அத்தை பிரசாதம். சுமித்ராவின் கையிலிருந்து குங்குமத்தை எடுத்து நெற்றியில் வைத்துக்கொண்ட பூங்கோதை அவளின் அருகே இருந்த செந்தாமரையை பார்த்தாள். சுமித்ராவும் செந்தாமரையை பார்த்து, நீங்களும் எடுத்துக்கோங்க ஆண்டி என்றாள். குங்குமத்தை அவசர அவசரமாக எடுத்து வைத்துக்கொண்ட செந்தாமரை, சரி பூங்கோதை, அப்புறமா பேசலாம். என் மருமக வர நேரமாச்சு, வேலைய முடிச்சு வைக்கணும், வரேன்மா சுமி என்று இருவரிடமும் சொல்லிவிட்டு சென்றாள். செந்தாமரை கிளம்பி செல்வதை பார்த்துவிட்டு வீட்டின் சமையலறைக்குள் புகுந்தாள் சுமித்ரா. சில நிமிடங்களில் பூங்கோதையும் அங்கே வந்து சேர்ந்தாள். அவள் பக்கம் ஒரு பார்வை பார்த்து விட்டுவிட்டு, என்ன அத்த, என்ன சொல்றாங்க உங்க ஃப்ரெண்ட் எனக் கேட்டாள் சுமித்ரா. எப்பவும் சொல்ற கதைதான், வேறென்ன என்றாள் பூங்கோதை. புதுசா அவங்க ஒண்ணுமேவா சொல்லல? சொல்லாம என்ன, உனக்கு பொறுப்பு கம்மியா இருக்காம். மாடியில மழை தூறல் போடும்போது காஞ்ச துணிய எடுக்காம வானத்த வேடிக்கை பார்த்துட்டு நிக்கிறியாம். அட என்னம்மா கண்டுபிடிச்சிருக்காங்க. நீங்க என்ன சொன்னீங்க? நான் என்ன சொல்வேன்? ஆமாம் அப்படிதான்னு சொன்னேன். சுமித்ரா பதில் ஒன்றும் சொல்லாமல் பூங்கோதைய பார்த்தாள். புரிந்து கொண்டவளாக, அவகிட்ட எல்லாம் அப்படித்தான் பேசணும் சுமி. உனக்கு சப்போர்ட் செய்து பேசி நம்ம ஒத்துமையா இருக்கோன்னு காமிச்சேனுவ, அவ்வளவுதான். கண்ணு போட்டுடுவா என்றாள் பூங்கோதை. பெத், விடுங்க அத்த. இப்போ கூட திருஷ்டி சுத்தி போடணும். அவ உன்னை பார்த்த பார்வையிலேயே கண்ணு பட்டு இருக்கும். சுமித்ரா கையில் இருந்த பளிச்சிடும் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பாத்திரத்தை எடுத்து அதில் பிம்பமாக தெரிந்த தன் முகத்தை பார்த்தாள். அதுவும் பளிச்சென்றுதான் இருந்தது. நல்ல வேளை கவிதா பக்கத்தில் இல்லை, இருந்திருந்தால் கிண்டல் செய்திருப்பாள் என்ற சிந்தனையுடன் அங்கே இருந்த சின்ன கடிகாரத்தை பார்த்தாள். அது நேரம் 5:30 என்றது. அவங்க கதைய விடுங்க அத்த. கவிதா எங்கே? இன்னுமா காலேஜில இருந்து வரல? கவிதாவா? இதோ இருக்காளே, நீ கவனிக்கலையா? ஹேய் கவி, கவி என்னடி செய்ற? பூங்கோதை பார்த்த திக்கேல் திரும்பி பார்த்தாள் சுமித்ரா. எப்போதும் வாயாடிக் கொண்டிருக்கும் கவிதா கப்பல் கவிழ்ந்து விட்டதைப் போல கன்னத்தில் கை வைத்துக் கொண்டு அமர்ந்திருந்தாள். பூங்கோதை அழைப்பது கவிதாவின் காதில் விழுந்ததாகவே தெரியவில்லை. சமையலறையை விட்டு வெளியே சென்று கவிதாவை மெல்லத் தட்டினாள் சுமித்ரா. என்ன ஆச்சு கவி? எந்த கப்பல் கவிழ்ந்து போச்சு? திடுக்கிட்டு நிமிர்ந்து பார்த்த கவிதா சுமித்ராவை பார்த்து திருதிருவென விழித்தாள். என்ன முழிக்கிற? அண்ணி, நல்லா மாட்டிக்கிட்டேன். மாட்டிக்கிட்டியா? யார்கிட்ட மாட்டின? காலேஜ்ல ஏதாவது தப்பு செய்தியா? ஐயோ, அதுக்கெல்லாம் யாராவது கவலைப்படுவாங்களா? நான் நம்ம வீட் ஹிட்லர் கிட்ட மாட்டிக்கிட்டேன் அண்ணி. ஹிட்லர் கிட்டேயா? என்னடி சொல்ற என்றபடி அவர்களின் அங்கே வந்தாள் பூங்கோதை. ஆமாம்மா, இன்னைக்கு ஜெய்யோட பட்டே, ட்ரீட் தரேன்னு காஃபி டேக்கு அழைச்சிட்டு போனா, உன்னை மட்டுமா இன்வைட் செய்தா? இல்ல, எங்க செட் முழுக்கதான். அங்கே போய் அரட்டை அடிச்சு கலாட்டா செஞ்சுட்டு கிளம்பி வரும்போது என்னோட சப்பல் பிஞ்சு போச்சு. அப்புறம் மத்தவங்க எல்லாம் முன்னாடி நடந்துட்டு இருந்தாங்க. சோ என் கூட வந்துட்டு இருந்த ஜெய் எனக்கு ஹெல்ப் செய்ய என் சப்பல் எடுத்தப்போ உங்க அண்ணன் பாத்துட்டாரா? ஆமா, சரியா அந்த நேரத்துல எங்க இருந்துதான் வந்தானோ, சும்மாவே குரங்கு மாதிரி உருன்னு இருப்பான். அப்போ இஞ்சி தின்ன குரங்கு மாதிரி இருந்தான். அவன் பார்த்த பார்வையில நான் பஸ்மம் ஆகாம இருந்ததுதான் அதிசயம். சுமித்ராவும் பூங்கோதையும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டார்கள். நல்ல வேலையா அவன் கூட கோட் சூட் போட்ட யானை குட்டி மாதிரி ஒருத்தர் இருந்தாரா? ஒன்னும் சொல்லாம அவர் கூட போயிட்டான். ஆனா அவன் பார்த்த அந்த பார்வையே அவன் தப்பா புரிஞ்சுக்கிட்டான்னு சொல்லுச்சு. இவ்வளவுதானா? விடு கவி, நீ எதுவும் தப்பு செய்யலையே, அப்புறம் என்ன? உங்ககிட்ட நான் நடந்ததை சொன்னேன் அண்ணி, நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க. ஆனா ஹிட்லர் பேச விட்டாதானே புரிய வைக்கிறதுக்கு. என்னன்னு கேட்காமலே கண்ணா பின்னான்னு திட்டுவானே. அந்த நேரம் கவிதா என்ற உருமல் கேட்டது. கவிதா கொஞ்சம் பயத்துடன் எழுந்து நின்றாள். அந்த உருமலுக்கு சொந்தக்காரனான கமல் வேகமான நடையுடன் அங்கே வந்து நின்றான். அங்கிருந்த 3 பேரையும் ஒரு பார்வை பார்த்தவன் கவிதாவை பார்த்து முறைத்தான். கவிதா கவிதாவின் பயத்தை புரிந்து கொண்டு சுமித்ரா கவிதாவை காப்பாற்றுபவளைப் போல கவிதாவின் முன்னே வந்து நின்றாள். கவிதாவும் அவள் பின்னே பதுங்கிக் கொண்டாள். நீ நடுல வராதே சுமி என்றான் கமல் கடுமையான குரலில். இங்கே பாருங்க, கோபப்படாம என்ன நடந்ததுன்னு கேளுங்க.
வாய மூடு. என்ன நடந்ததுன்னு எனக்கு தெரியும். நான் இருக்கிற லோன் எல்லாம் போட்டு இவள படிக்க வச்சா, அவ அங்கே எவனோ ஒருத்தனோட நின்னு இழிச்சு பேசிட்டு இருக்கா. அவன் ரோட்டுல இவ காலை பிடிக்கிறான். அது அப்படி இல்லைங்க. அவ சுமி, என் கோபத்தை அதிகப்படுத்தாதே. நீ தள்ளு. நான் அவகிட்ட பேசணும். சுமித்ராவின் பின்னே நின்று கொண்டே கவிதா சுமித்ராவின் கையை கெட்டியாக பிடித்துக் கொண்டாள். சுமித்ராவிற்கு அவளின் மனநிலை புரிந்தது. அதனால் அசையாமல் நின்ற இடத்திலேயே நின்று, இங்கே பாருங்க, கவிதா சின்ன பொண்ணு இல்ல. நீங்க இப்படி கத்துறதுக்கும் மிரட்டுறதுக்கும் எதுவா இருந்தாலும் அத்தை கிட்ட சொல்லுங்க. இல்லன்னா மாமா கிட்ட சொல்லுங்க என்றாள். அவளை எரித்து விடுவது போல ஒரு பார்வை பார்த்த கமல் மேலே எதுவும் சொல்லாமல் விடுவிடுவென மாடி ஏறி சென்றான். கமல் அங்கிருந்து போய்விட்டதை உறுதி செய்து கொண்டு, தேங்க்ஸ் அண்ணி என்றாள் கவிதா உண்மையான நன்றி உணர்வுடன். இதுக்கு எதுக்கு கவி தேங்க்ஸ் எல்லாம் என்ற சுமித்ரா பூங்கோதை பக்கம் பார்த்தாள். பூங்கோதை கமல் ஏறி சென்ற படிக்கட்டுகளையே வெறித்து பார்த்து கொண்டிருந்தாள். போ கவி, போய் படி என்று கவிதாவை அங்கே இருந்து அனுப்பிவிட்டு மீண்டும் மாமியார் பக்கம் பார்த்தாள் சுமி. அவள் இப்போதும் படிகளைத்தான் பார்த்து கொண்டிருந்தாள். என்ன அத்த, என்ன ஆச்சு? தினமும் நடக்கிறது தானே. ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்க? எதுக்கு அவரை பத்தி பேசின சுமி? யாரும் மாமாவ பத்தியா? அவரை பத்தி சொன்னதால பிபி எகிரிதான். உங்க பிள்ளை கவிதாவை விட்டுட்டு மாடிக்கு போனார். இல்லனா இன்னும் இங்க நின்னு குதிச்சிட்டு இருப்பாரு. பூங்கோதை சுமித்ராவின் கரத்தை பரிவுடன் பற்றினாள். நீ எனக்கு மகளா பிறந்திருக்க வேண்டியவ சுமி. இந்த பையனை உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சதை நினைச்சு சந்தோஷப்படுறதா இல்ல வருத்தப்படுறதான்னு தெரியல. உங்க மாமா கொஞ்சம் பொறுப்பானவரா இருந்திருந்தா பிரச்சனையே இல்ல. இவன் இப்படி ஹிட்லரா மாறி இருக்கவும் வேணாம். அவரோட குடிப்பழக்கம் தான் எல்லாத்துக்கும் காரணம். கமல் 18 வயசுல இருந்து குடும்பத்தை கவனிக்கிறான். அவன் ஹிட்லரா இருந்தாலும் கூட அவனாலதான் இந்த குடும்பம் குடும்பமா இருக்கு. இது எல்லாம் சுமித்ராவிற்கு தெரிந்த விஷயங்கள் தான். இருந்தாலும் அமைதியாக கேட்டுக்கொண்டிருந்தாள். அப்போது சுமித்ரா என்று கோபத்தோடு அழைத்த கமலின் குரல் மாடியில் இருந்து கேட்டது. நீ ஏன் நடுவுல வந்து கவிக்காக பேசின? சுமி, இப்போ உன்னை திட்டப் போறான் என்றாள் பூங்கோதை கவலையுடன். பரவாயில்லை அத்தை என்றபடி மாடியை யோசனையுடன் பார்த்தாள். சுமித்ரா, சுமித்ரா மீண்டும் அலறியது கமலின் குரல். சுமித்ரா என்று 3வது முறையாக அலறிய கமல் கண்ணாடியில் பிம்பமாக தெரிந்த மனைவியை பார்த்துவிட்டு திரும்பி பார்த்து முறைத்தான். என்ன நினைச்சிட்டு இருக்க நீ மனசுல? சுமித்ரா பதில் சொல்லாமல் அவனையே பார்த்து கொண்டிருந்தாள். ஹே, என்ன? நான் கேக்குறேன். நீ பாட்டுக்கு சிலை மாதிரி நிக்கிற. என்ன கொழுப்பா? சுமி இப்போதும் எதுவும் சொல்லவில்லை. உன்னைதான் கேட்கிறேன். அப்படி என்ன யோசிக்கிற? அவனின் அருகே வந்த சுமித்ரா, என்ன யோசிக்கிறேன் தெரியுமா? கடுகு எடுத்துட்டு வராமல் போயிட்டேனேன்னு யோசிக்கிறேன் என்றாள் புன்னகையுடன்.